நம்ம இன்றைக்கி பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுத்தமான கடலை எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கினா ஒரு 3 வெங்காயம். இப்போ இதில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா வதங்கின உடனே குட்டி குட்டியாக நறுக்குன்னா 4 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி வச்சிடலாம். வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சிக்கன் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 4 முட்டை சேர்த்துருக்கோம். இது 4 முட்டை சேர்த்து நல்லா கலக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதனோட நம்ம பாஸ்தாவை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதனோட சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கி விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான பாஸ்தா ரெடி. காலையில் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஈஸியாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம். முட்டை பாஸ்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.